12 ராசியிலே நான் தான் 1வது ராசின்னு திமிராவும் கெத்தாவும் காட்டக்கூடிய ராசி மேஷ ராசி. எந்த இடத்துலயுமே தங்களோட ஈகோ, கௌரவம், இதுக்காக என்ன வேணாலும் போராடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சார் வந்திருக்காரு, நல்லதா ஏதாவது செய்வாரு அப்படின்னு சொன்ன ஒரு பேச்சுக்காகவே கஷ்டத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு கௌரவத்துக்காக பெரிய அமௌண்ட் எடுத்து கொடுக்கறது. இந்த மேஷம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல மௌனமா இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஈகோ வெளியில காட்டிக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மேஷ ராசி எந்த மாதிரியான ஒரு கர்மா, சிக்கி தவிக்கக்கூடிய கர்மா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுக்கு நடக்கிற முதல் பிரச்சனை பாக பிரிவினை, சகோதரிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதாவது தான் வேலை முக்கியம், தன்னோட வேலை முக்கியம், அவ்வளவுதான். அதுல அங்க என்ன பாதுகாப்பு இருக்கா, பாதுகாப்பு இல்லையா, வெறும் கம்பீரம் தான். இதுலயே மாட்டி தவிக்கக்கூடியவங்க தான் இந்த மேஷராசி. இந்த மேஷராசி இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா, முக்கியமா அப்பா வழியில ஒரு செலவோ, ஒரு மருத்துவ செலவோ, இல்ல ஒரு கடனோ இந்த மேஷ ராசி சுமக்காதவர்கள் யாருமே கிடையாது. உடனே கமெண்ட்ஸ்ல போடுவீங்க, ஆமான். நிச்சயமா தந்தை வழியில ஒரு தொந்தரவை, ஒரு விரயத்தை சந்திக்கக்கூடியவங்க இந்த மேஷ ராசி. காதல் சார்ந்த விஷயத்துல தோல்வி, காதலிச்சு கல்யாணம் பண்ண வாழ்க்கையிலையும் தோல்வி. இது மேஷ ராசிக்கு ஆப்டா பொருத்தம். இல்ல நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு ஒரு ஆளால கூட சொல்ல முடியாது. அப்ப அரேஞ்ச்டு மேரேஜ் நிம்மதியா வாழ்றாங்களா அப்படின்னா நிம்மதி இல்லதான். ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் காதல் பிரச்சனையில இருக்கிற பிரச்சனைகளை விட இல்லற வாழ்க்கை, அரேஞ்ச்டு மேரேஜ்ல இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் குறைவுதான். கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. அதாவது 12 ராசிக்காரர்கள் சிக்கி தவிக்கும் கர்மா அப்படின்ற தலைப்புல பார்த்ததுல மேஷ ராசி. நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும்போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும்போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும்போது நோயையும், சத்ருன்னு சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும்போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கையாகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கையாகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும்போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ, அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள்
அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சர், இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த கால புருஷ தத்துவ அடிப்படையில இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது மேஷ ராசி. 12 ராசியிலே நான் தான் 1வது ராசின்னு திமிராவும் கெத்தாவும் காட்டக்கூடிய ராசி மேஷ ராசி. எந்த இடத்துலயுமே வந்து தங்களோட ஈகோ, கௌரவம், இதுக்காக என்ன வேணாலும் போராடுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சார் வந்திருக்காரு, நல்லதா ஏதாவது செய்வாரு அப்படின்னு சொன்ன ஒரு பேச்சுக்காகவே கஷ்டத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு கௌரவத்துக்காக பெரிய அமௌண்ட் எடுத்து கொடுக்கறது. இந்த மேஷம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல மௌனமா இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஈகோ வந்து வெளியில காட்டிக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மேஷ ராசி எந்த மாதிரியான ஒரு கர்மா, சிக்கி தவிக்கக்கூடிய கர்மா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுக்கு நடக்கிற முதல் பிரச்சனை பாக பிரிவினை, சகோதரிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இத கண்டிப்பா லைஃப்ல இருக்கிறது ஒரு 1/4 சென்ட் தான், அதுக்கே இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மேஷ ராசி தான். மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆணியே அடிச்சு வச்சுக்கலாம். சொத்து பிரச்சனை இல்லைன்னா ஒரு அப்பாவோட பணம் அம்மாவோட பணம் அதை பிரிச்சு கொடு அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இவங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது சந்திச்சே ஆவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன். அதே போல இவங்க அதிகமா என்ன தெரியுமா இவங்களோட தாட் என்னவா இருக்கும்னா, ஒரு வீடை கட்டி உட்கார்ந்துடணும், எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும். எப்படி இவங்க வீடு கட்டினாலும் வீட்டுல ஒரு வாஸ்து குறையோ இல்லைன்னா ஒரு நிறைவேறாத ஒரு பகுதி அப்படின்றது இருக்கும். எப்ப பார்த்தாலும் நீங்க மேஷராசி மேஷ லக்னம் வீட்டுக்குள்ள போங்க, ஒரு செங்கலாவது இருக்கும், ஒரு அந்த பாண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ள இருக்கும். வேலை நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீஷனே ஆகாது. அடுத்து இந்த லேண்டு இதுலலாம் ஆசைப்பட்டு போய் சிக்கி தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறது. இல்லை என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் இந்த இடத்துக்கு நம்ம காசு கொடுத்துடலாம், இல்லை எங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, இவங்களும் நம்பிக்கையானவங்க தான், கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டா போதும், போய் காசை போட்டுட்டு அதுக்கப்புறமா தெரியும் அதுல பட்டா இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா மாட்டக்கூடியவங்க வந்து இந்த மேஷராசி. அடுத்து அம்மா பாசம் எல்லா குழந்தைகளுக்கும் தான் இருக்கும். கண்மூடித்தனமாக, அதாவது மேஷம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆடுன்னு சொல்லுவாங்க. அதே போல அஸ்வினின்னு சொல்லும் போது குதிரைன்னு சொல்லுவாங்க, பரணின்னு சொல்லும் போது யானைன்னு சொல்லுவாங்க, கிருத்திகை சொல்லும் போது ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த 3த்துக்கும் உள்ள ஒரு கேரக்டர் என்னன்னா, தான் ஒரு இடத்துக்கு போனா அந்த பாதை தான், எந்த இடத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆகியோ இல்லை ஒதுங்கி போறதோ அதெல்லாம் கிடையாது. இந்த 3 மிருகத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆடை கூட்டிட்டு போய் மேய்க்க போனீங்கன்னா தாரி கெட்டு ஓடும், எங்க போய் விழுந்துருவோம்னு கூட அதுக்கு தெரியாது. அதே போலதான் இந்த குதிரையை வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாணத்துல எந்த இதுல நீங்க பார்த்தாலும் கண்ணை கட்டி வச்சிருப்பாங்க, ஏன்னா கண் இப்படி விரிஞ்சுக்கிட்டு போயிடும். அது யானை வந்து பாத்தீங்கன்னாக்கா தினைக்கும் அது எந்த இடத்துல போய் வாக்கிங் போய் சாப்பிட்டுட்டு வருதோ அந்த இடத்துல வீடு கட்டுங்க எது கட்டுங்க இடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதாவது தான் வேலை முக்கியம், தன்னோட வேலை முக்கியம், அவ்வளவுதான். அதுல அங்க என்ன பாதுகாப்பு இருக்கா, பாதுகாப்பு இல்லையா, வெறும் கம்பீரம் தான். இதுலயே மாட்டி தவிக்கக்கூடியவங்க தான் இந்த மேஷராசி. இந்த மேஷராசி இதுல வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா அப்பா வழியில ஒரு செலவோ, ஒரு மருத்துவ செலவோ இல்ல ஒரு கடனோ இந்த மேஷராசி சுமக்காதவர்கள் யாருமே கிடையாது. உடனே கமெண்ட்ஸ்ல போடுவீங்க ஆமான். நிச்சயமா தந்தை வழியில ஒரு தொந்தரவை, ஒரு விரயத்தை சந்திக்கக்கூடியவங்க இந்த மேஷராசி. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். அதாவது என்னதான் ஹஸ்பண்ட் வந்தாலும் சரி, ஒய்ஃப் வந்தாலும் சரி, இவங்களுடைய ஆட்டிடியூட எந்த இடத்துலயும் மாத்திக்க மாட்டாங்க. இந்த மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதாவது மேஷராசி சமூகமா சாஃப்டா இருப்பாங்க. ஆனா கோபம் வந்துருச்சு, ஒரு அவங்களுடைய விஷயத்த வெளியில பேசுறாங்க அப்படின்னா அவ்வளவு கோபம். புகழ்ச்சி மட்டும்தான் விரும்பக்கூடியது மேஷராசி. கர்வம்னு வச்சுக்கலாம், திமிருன்னு வச்சுக்கலாம், ஈகோன்னு வச்சுக்கலாம். ஆனா இவங்களுடைய வேலைக்கு இவங்களோட சிக்கி தவிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஈகோ. 2வது வந்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களோட ஒத்துழைச்சு. ஏன்னா அதுக்கு 11ஆம் இடமே பாதகமாயிடுச்சு, 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஆயிப்போச்சு. அப்ப என்ன செய்யறது, கூட பிறந்தவர்களால ஒரு மைனஸ வாழ்க்கையில இவங்க சந்திச்சே ஆவாங்க. அடுத்த ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ரத்தம். ஃபர்ஸ்ட் மேஷராசியா, நீ மேஷராசி தான் எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணலாம், பிபி இருக்கா, கன்ஃபார்ம் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க, இது மேஷராசி தாங்க, பிபி இருக்குங்க. ரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை
சிக்கி தவிக்கக்கூடியவங்க. கோபம் வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடும், உடம்பு பதறிடும். ஒரு சந்தோஷம் வந்தாலும் உடம்பு பதட்டம் கொடுத்துரும். அதை டேலண்ட் பண்ணிக்க தெரியாதவர்கள் மேஷராசி நேயர். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் விஷயம், காதல் சார்ந்த விஷயத்துல தோல்வி, காதலிச்சு கல்யாணம் பண்ண வாழ்க்கையிலயும் தோல்வி. இது மேஷராசிக்கு ஆப்டா பொருத்தம். இல்ல நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு ஒரு ஆளால கூட சொல்ல முடியாது. அப்ப அரேஞ்ச் நிம்மதியா வாழ்றாங்களா அப்படின்னா நிம்மதி இல்லதான். ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் காதல் பிரச்சனையில இருக்கிற பிரச்சனைகளை விட இல்லற வாழ்க்கை அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் குறைவுதான். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய தொழில், எப்படியாவது தொழில் செஞ்சணும். ஆனா இவங்களுக்கு தொழிலே செட்டே ஆகாது. மேஷ ராசிக்கு வேற மேஷ லக்னம்னு எடுக்கும்போது தொழிலே செட் ஆகாது. ஆனா அதுலேயே தான் கௌரவத்துக்காக நான் அப்பா தொழில் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன், இல்லை என் தொழில் இது, இந்த பிராண்டு பேரு, அந்த தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது எந்த இடத்துலையும் அது டேமேஜ் ஆகக்கூடாதுன்றத ரொம்ப ஈகோ அந்த விஷயத்துல ரொம்ப டீப்பா இருக்கக்கூடியவங்க இந்த மேஷராசி. கோபத்தை சட்டுன்னு வெளியில காட்ட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இவங்களோட டென்ஷன் கோபம் எல்லாமே தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்கு ஏன் மூடியா இருக்க, ஏன் இல்லை ஒர்க் இருக்கு அப்படின்னு ஓவர் டென்ஷன். ஆனால் சைலண்டாக உட்காரக்கூடியவங்க மேஷராசி. அதே போல அதிகப்படியான இன்கம்க்கு இப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துல ஆசைகள் அதிகம் கொண்டவங்க. ஸோ இந்த மேஷராசின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்கின்னு. மேஷராசியா ஸ்கின் அலர்ஜி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பொடுகாவது தலையில இருக்கும். இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், டாக்குமெண்டேஷன் வாங்கிட்டேன், ஃப்ரெண்டு சொன்னான்னு வாங்கிட்டேன், ஃப்ரெண்டால அவமானங்கள், ஃப்ரெண்டால இழப்புகள் அப்படிங்கிறத முத்திரை குத்தி வச்சுக்கலாம். அப்போ இந்த சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எப்படி வெளியில வர்றது? அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திருப்பணிகள், ஒரு கோவிலில் போயிட்டு ஒரு திருப்பணி கிளீனிங் பண்ணி எடுத்து வரலாம். ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சுத்த பத்தங்கள், இருளாக இருக்கக்கூடிய கோவில்களில் ஒரு டியூப்லைட் வாங்கி போடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இவங்க தலை வணங்கி செய்ய மாட்டாங்க. ஆனால் கோவிலுன்னு வரும்போது அந்த இடத்துல தலை வணங்கி பெருக்கிறதோ, இல்லை கிளீன் பண்ணுறதோ, இல்லை கிளீனிங்க்கு ஒரு ஆள் வச்சு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்குறதோ, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருக்கீங்களா, இந்த விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் சுய ஜாதகத்தில் இதோட பிரச்சனை ரொம்ப வீரியமாக இருக்குமா குறைவாக இருக்குமா, எந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகங்கள் சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் எது இருந்தாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.